வணக்கம். நீட் பரீட்சை சிபிஎஸ்இ இந்த நாட்டில் ரயில்வேவாக இருக்கட்டும், இராணுவமாக இருக்கட்டும், அல்ல ஏராளமான பரீட்சைகள், அனைத்து பரீட்சைகளிலும் ஒவ்வொரு முறையும் நீங்க பார்ப்பது என்ன? பேப்பர் லீக். அதாவது பரீட்சையில் ஏற்படக்கூடிய தில்லுமுள்ளுக்கள். ஆனால் இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு அதை பற்றி துளிக்கூட கவலை இல்லையா? ஒரு மாணவர் 2 மாணவர் கிடையாது, 1000 மாணவர் 2000 மாணவர் கிடையாது, கிட்டத்தட்ட 55 லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலத்தை இந்த நாட்டு அரசாங்கம் அழித்து விட்டது என்று கூறினால் நீங்க நம்புவீர்களா? அதுவும் யாரோ ஒரு நபர், யாரோ ஒரு கார்பரேட்டிற்காக அனைத்தையுமே மாற்றிவிட்டார்கள் என்று கூறினால் நம்புவீர்களா? இன்னைக்கு பரீட்சைகளில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊழலை உங்களுக்கு முன்பு நான் எக்ஸ்போஸ் செய்ய போகிறேன். இந்த நாட்டு எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, கல்வித்துறை அமைச்சரகம், மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான், காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்கிற ஒரு அமைப்பு வெளிவந்தது. அவர்கள் எடுத்து வைத்த கோரிக்கை, இந்த நபர் உடனுக்குடன் ராஜினாமா செய்ய வேண்டும். காரணம், இந்த நாட்டில் நீட் பரீட்சைகளில் ஏற்படக்கூடிய தில்லுமுள்ளுக்கள் வழியாக 17க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். இதன் போன்று சிபிஎஸ்இ அதில் நடக்கக்கூடிய பரீட்சை, அந்த பேப்பர் திருத்தங்களில் நடந்த தில்லுமுள்ளுக்கள் வழியாக 55 லட்சம் மாணவர்கள் ஒட்டுமொத்தமாக நீட், சிபிஎஸ்இ இது போன்ற பல்வேறு பரீட்சைகள், நேரடியாக 5 லட்சம் மாணவர்கள் வெறும் சிபிஎஸ்இ பரீட்சையில் மட்டுமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த அனைத்திற்கான காரணம் யார்? தர்மேந்திர பிரதான், இந்த நாட்டு எஜுகேஷன் மினிஸ்டர். அப்போ ஒரு பொறுப்பேற்றுக்கொண்டு மக்களிடம் வந்து அதற்கான விளக்கத்தை கொடுப்பதை தாண்டி அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சரி, இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய ஒரு மன் கி பாத் என்கிற ப்ரோக்ராம் வரும் மாதம். நேற்று அவருடைய அதே மன் கி பாத் என்ற ப்ரோக்ராம் வந்தது. அதற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள், எஜுகேஷன் மினிஸ்ட்ரி அந்த கட்டடத்தில் தீப்பற்றி எரிந்து விட்டது. அந்த காட்சியை நீங்க உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் பார்த்து, ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பிரச்சனைகள் எஜுகேஷன் சிஸ்டத்தை வைத்து நாம் அனைவருமே இன்னைக்கு காலகட்டத்தில் சிபிஎஸ்இ மீது ஒரு மோகத்தை கொண்டிருக்கிறோம். சிபிஎஸ்இ என்றால் குழந்தைகளுடைய எதிர்காலம் நன்றாக வளர்ந்து, ஆனால் இந்த சிபிஎஸ்இ பரீட்சையிலேயே ஒரு மிகப்பெரிய தில்லுமுள்ளு, ஒரு மிகப்பெரிய கோளாறு ஏற்பட்டு விட்டால், நீங்க எழுதிய அந்த பரீட்சையில் அந்த பேப்பர்களை திருத்தும் போது அதை தவறாக, அதாவது என்னுடைய ஆன்சர் ஷீட்டை வேறொரு மாணவருடைய ஆன்சர் ஷீட்டுடன் மாற்றிவிட்டால், அல்ல என்னுடைய ஆன்சர் ஷீட்டையே சரியாக ஸ்கேன் செய்யாமல், சரியாக அதில் எழுதிய விஷயங்களை படிக்கக்கூட முடியாமல் அந்த மாணவரை ஃபெயில் ஆக்கிவிட்டால், அப்போ அந்த சிபிஎஸ்இ மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை எப்படி நீங்க பார்ப்பீர்கள்? சரி, நரேந்திர மோடி அவர்கள் நேற்று மன் கி பாத்தில் வந்து சந்தித்தார். மாணவர்களை பற்றி பேச போறார், நீட்டை பற்றி பேச போகிறார், சிபிஎஸ்இ பரீட்சைகளை பற்றி பேச போகிறார், பேப்பர் லீக்கை பற்றி பேச போகிறார் என்று மிக ஆழமாக அதை கவனித்து பார்த்தேன். அதை விட்டு விடுங்கள், பெட்ரோல் டீசல் விலையை வைத்து, அல்ல எல்பிஜி சிலிண்டர் விலையை வைத்து, அல்ல நாட்டில் நடக்கக்கூடிய விலைவாசியை வைத்து, ஆனால் எனக்கு காது கொஞ்சம் கேட்க இல்லையோ என்னமோ. அவர் பேசியது என்னன்னா, மாம்பழங்களுடைய வகைராக்கள் என்ன, குளிர்பானங்களை எப்படி தயாரிப்பது, மாம்பழ ஜூஸ் எப்படி இருப்பது, வெயில் காலம், அதனால் நீங்க தண்ணீரை குடிக்க வேண்டும், இதை பற்றி பேசினார். அப்போ இது போன்ற பிரதமர் நமக்கு தேவையா என்கிற ஒரு கேள்வியை தாண்டி, இது போன்ற பிரதமருடைய செய்திகள், அவருடைய ஸ்டேட்மெண்ட்களையும் நாம் கேட்க வேண்டும், சகிக்க வேண்டும் என்கிற அந்த கோபம் வெளிவருகிறது. பேப்பர் லீக், அதை வைத்து நடக்கக்கூடிய சுசைடுகள், தற்கொலைகள், இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. சிபிஎஸ்இ விவகாரத்தை வைத்து எந்த அளவில் இன்வெஸ்டிகேஷன் நடக்கணுமோ அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கவில்லை. ஒரு 19 வயதான மாணவர், ஒரு இளைஞர், ஒட்டுமொத்த சிபிஎஸ்இ அந்த சிஸ்டத்தையே எக்ஸ்போஸ் செய்து எந்த அளவில் சிபிஎஸ்இ ஒரு சில நபர்கள் கையில் இன்னைக்கு விளையாட்டு பொம்மையாக மாறிவிட்டது என்கிற அந்த விளக்கத்தை நீங்க கவனமாக கேளுங்கள். பிரைம் மினிஸ்டர் மாம்பழங்களை பற்றி பேசுவதும், தர்மேந்திர பிரதான் எஜுகேஷன் மினிஸ்டர்
பதற்றத்தில் நீங்க புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள், எந்த விதமான கடுபடியும் நடக்கவில்லை என்ற அந்த விளக்கத்தை கொடுக்கக்கூடிய நபர். இன்னொரு பக்கம் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ராகுல் காந்தி அல்ல எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எந்த தலைவர், அவர்கள் என்ன பேசினாலும் அதை நீங்க ஒரு முறை கேளுங்கள். இன்னொரு பக்கம் தர்மேந்திர பிரதான் போன்ற நபர்கள், அவர்கள் பேசுவதை நீங்க கேளுங்கள். ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த பக்கம் இருக்க வேண்டும், எந்த பக்கம் ரெஸ்பான்சிபிலிட்டியை இல்லாமல் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அதை நீங்க பாருங்கள். நீட் பரீட்சை, என்இடி, சியூஇடி, ஜேஇ மெயின்ஸ், இப்போ பிபிஎஸ்சி போன்ற பரீட்சைகளில் நடக்கக்கூடிய பேப்பர் லீக்குகளை பற்றி கடந்த 2 வாரங்களாக நீங்க பார்த்து வருகிறீர்கள். ஜஸ்ட் 2 வாரங்களில் மட்டுமே 55 லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியில் மாற்றிய இந்த நாட்டு அரசாங்கத்தை பற்றி இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. இந்த சேனலை தொடர்ந்து மிக பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். பாலகிருஷ்ணன் ஐயா, ஐயநாதன் ஐயா போடக்கூடிய வீடியோக்கள், நான் போடக்கூடிய வீடியோக்கள், கடந்த 5 நாட்களாக என்னால் வீடியோக்களை போட முடியவில்லை. ஆனால் எங்களுடைய சேனலை நீங்க ஒரு முறை உன்னித்து பாருங்கள். 2000, 3000, 4000. காரணம், நாங்க காட்டக்கூடிய விஷயங்கள் நேரடியாக மக்களை சார்ந்திருக்கிறது. மக்களுடைய கேள்விகளை நாங்கள் எழுப்பக்கூடிய வேலையை பார்க்கிறோம், தைரியமாக பார்க்கிறோம். அதனால் இவர்கள் முடக்குகிறார்கள். ஏன்னா நாங்க கோதி மீடியா போன்று இவர்களிடம் கிம்பளத்திற்காக வேலை பார்க்கவில்லை. இதிலிருந்து மீட்டெடுங்கள். அதுதான் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சிறிய சாதாரணமான விஷயம். எங்களுக்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டுங்கள். 2வது, உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள் தயவு செய்து கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதையும் தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்யுங்கள். உங்களால் முடிந்த உதவியை நீங்க இது போன்ற சேனல்களுக்கு அளித்தாலே போதும். இது போன்ற சேனல்களை உங்களால் காப்பாற்ற முடியும். நம்ம மறுபடியும் சப்ஜெக்டுக்குள் வரலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நரேந்திர மோடி அவர்களிடம் ஒரு சிறிய கேள்வி. என்னதான் நீங்க நினைக்கிறீர்கள்? ஒரு பக்கம் போர்டு எக்ஸாமினேஷன், அதற்கான பரீட்சை தாள்களை, ஆன்சர் ஷீட்களை நீங்க தவறாக பயன்படுத்துவது, காம்படிட்டிவ் எக்ஸாம்கள் அதற்கான பேப்பர் லீக் ஆகுது, எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக சர்வீஸ் கமிஷன் லைக் பிபிஎஸ்சி அதோடைய பரீட்சைகள் லீக் ஆகுது. இது எல்லாத்தையும் நீங்க பார்த்தீர்கள்னா இந்த நாட்டு அரசாங்கத்துடைய அக்கறை, எஜுகேஷன் சிஸ்டத்தின் மீது அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய விஷயத்தை நீங்க எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இந்த நாட்டு சொசைட்டி படிக்காத முட்டாள்களால் வளர வேண்டும். இந்த நாட்டு அரசாங்கத்துடைய எக்னோரண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட், அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? அனைத்து மாணவர்களுமே, இளைஞர்களுமே சங்க பரிவாரில் போய் இணைந்து விட வேண்டும். இல்லைன்னா இந்த டிஜே பாடல்களை போட்டு மசூதிக்கு வெளியில தாண்டவம் ஆட வேண்டும், கையில் காவி கொடி பிடித்து. இதுதான் இந்த நாட்டு எதிர்காலம் மாறப்போகிறதா என்கிற இந்த கேள்வி. ஒரே ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர் தான் இந்த நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. RSS என்கிற மேனுஃபேக்சரிங், RSS உடைய கேடர்ஸ். அதை தாண்டி இந்த நாட்டில் என்ன நடக்கிறது அதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. If you want to do this, please understand, we are very close to Pakistan. In fact, worse than Pakistan now. Afghanistan now. Please understand this. இந்த விஷயத்தில் பிரைம் மினிஸ்டர் CBSE நீட்டை பற்றி பேசுவாரா? கிடையாது. அவர் எதை பற்றி பேசுகிறார்? வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோஸ், மாம்பழங்களுடைய வெரைட்டிஸ்களை பற்றி பேசுகிறார். ஜல்ஜீரா என்று ஒரு வட இந்தியாவில் ஒரு குளிர்பானம் இருக்கும், அதை எப்படி தயாரிப்பது என்கிற அந்த ரெசிபியை கொடுத்தார் நேற்று நரேந்திர மோடி அவர்கள். தேங்க்யூ சோ மச் நரேந்திர மோடிஜி ஃபார் யுவர் அச்சீவ்மென்ட். இப்போ அந்த டிஃபரன்ஸை பாருங்கள். எதிர்கட்சிகள் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கேள்விகள், ஆளும் கட்சி அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் உங்களுக்கு புரிய வரும். யார் இந்த நாட்டை பற்றி சிந்திக்கிறார்கள், யார் இந்த நாட்டிற்கு எதிராக இருக்கிறார்கள்.
நான் காவுங்கா நான் கானே தூங்கா. நரேந்திர மோடியின் இந்த வார்த்தை இப்போ அந்த வார்த்தை மாறி நான் படுங்கா நான் படுனே தூங்கா. நானும் படிக்க மாட்டேன், வேற யாரையுமே படிக்கவும் விட மாட்டேன். இன்ஸ்டா, ஃபேஸ்புக், இதில் வரக்கூடிய அமைச்சர்களுடைய ட்வீட்களை படித்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும். தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? இந்த நாட்டு எஜுகேஷன் மினிஸ்டர் ராகுல் காந்தி இஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட், புலம்பிக் கொண்டிருக்கிறார். இந்த நாட்டு இளைஞர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு வேற வேலையே இல்லை. இஸ் திஸ் வாட் an answer given by education minister? No, he will not answer. Why? I will tell you now. இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்திருக்கிறது. சிபிஎஸ்இக்குள்ள ஒரு ஸ்கேம் நடந்திருக்கிறது. ஏன்னா எந்த கம்பெனிக்கு இந்த பரீட்சைகளை திருத்தக்கூடிய கான்ட்ராக்ட் கிடைத்திருக்கிறதோ அந்த கான்ட்ராக்டருக்கு தர்மேந்திர பிரதான் அவருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்ன அந்த ரிலேஷன்ஷிப்? அதை நீங்க பாருங்கள். அப்போ இதற்கு முன்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா, நீங்க சிபிஎஸ்இ பரீட்சைகளை எழுதுவீர்கள், அந்த ஆன்சர் ஷீட்ஸ்களை டீச்சர்ஸ்கள், அங்க இருக்கக்கூடிய இன்விஜிலேட்டர்ஸ்கள் அதை பறிப்பார்கள், திருத்துவார்கள், நம்பர்ஸ்களை போடுவார்கள். ரொம்பவே சிம்பிளா அதான் ஆன்சர் ஷீட் நேராக அந்த டீச்சர்ஸ்க்கு போகும், திருத்துவார்கள், கொடுத்து அனுப்பி விட்டுருவார்கள். இப்போ இந்த நாட்டு அரசாங்கம் கொடுத்த பதில் என்ன? நோ 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 நோ, திஸ் இஸ் காங்கிரஸ் ஐடியா, நேருவோடைய ஐடியா, இது வேண்டாம். இப்ப நரேந்திர மோடி காலகட்டம் இல்லையா, அதனால இதை கொஞ்சம் மாடர்னைஸ் ஆக்குங்கள், டிஜிட்டல் ஆக்குங்கள். சரி, டிஜிட்டல் ஆக்குனால் எப்படி? நீங்க எழுதிய அந்த பரீட்சை தாள்களை ஸ்கேன் செய்து அனுப்பணுமா? அந்த ஸ்கேன் காப்பியை ஆன்லைன்ல அவர்கள் திருத்துவார்களாம், ஸ்கிரீன்லேயே திருத்துவார்களாம். இதற்காக என்ன? ஸ்கேன் செய்யணும். சரி, நல்ல விஷயம். ஒரு டிஜிட்டலாக நீங்க ஒரு விஷயத்தை மாற்றுகிறீர்கள். ஆனால் அதற்கான என்ன ப்ராசஸ்? சிபிஎஸ்இ ஒரு டெண்டர் ப்ராசஸை வெளிவிடுகிறார்கள். இந்த டெண்டர் ப்ராசஸில் நீங்க பார்த்தீர்கள்னா, டிஜிட்டல் காப்பீஸை திருத்துவதற்காக ஒரே ஒரு கம்பெனி, டிசிஎஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீஸ், பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல நீங்க போனீங்கன்னா அவர்கள் இந்த வேலையை பல வருடங்களாக பார்க்கிறார்கள். பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல என்ன, ஒரு ஆஃபீஸ்ல ஒரு 100, 200, 500 பேர் போவாங்க, 1000 பேர் போவாங்க. பட் ஹியர் we are talking about lakhs and lakhs of students. சரி, அவர்கள்ட்ட ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருக்கு. அவர்கள் தான் இந்த டெண்டருக்காக அப்ளை செய்தார்களா? வேறு யாருமே இந்த டெண்டருக்கு அப்ளை செய்யவில்லை. இது ஆகஸ்ட் 2025 நடந்தது. அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா இன்னொரு டெண்டர் ப்ராசஸ் நடந்தது. 2 டெண்டர் ப்ராசஸ்ல டிசிஎஸ் மற்றும் தான் காம்படிஷன்ல வந்தார்கள். அது எப்படி? இப்போ இன்னொரு கம்பெனி உள்ள கொண்டுட்டு வரணும். இந்த கம்பெனியுடைய பேர் தான் காமெட் எடுடெக் பிரைவேட் லிமிடெட். காமெட் எடுடெக் பிரைவேட் லிமிடெட், இந்த பெயரை மற்றும் கவனமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ டிசிஎஸ் மற்றும் காமெட் எடுடெக் பிரைவேட் லிமிடெட் என்கிற இந்த கம்பெனி, 2 கம்பெனிகள் போட்டியில் கலந்து கொள்கிறார்கள். ஹைதராபாத்தில் பேஸ்டான இந்த கம்பெனி. இதற்கு முன்னாடி இந்த கம்பெனியுடைய பேர் குளோபரேனா டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். இப்போ இந்த கம்பெனிக்கு சிபிஎஸ் உடைய இந்த கான்ட்ராக்ட் கிடைத்து விடுகிறது. ஆனால் இந்த கான்ட்ராக்ட் ஓஎஸ்எம் என்று கூறுவார்கள், ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங், சிபிஎஸ் உடைய ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் இல்லை டிஜிட்டல் எவாலுவேஷன் கான்ட்ராக்ட் ஃபார் 2026 போர்டு எக்ஸாமினேஷன். தர்மேந்திர பிரதான் அவருடைய இந்த அமைச்சரகம் டிசிஎஸ்களாக இதெல்லாம் கொடுக்கக்கூடாது, நான் கொண்டு வந்த இந்த கம்பெனி காமெட் எடுடெக் பிரைவேட் லிமிடெட், இந்த கம்பெனிக்கு தான் இந்த கான்ட்ராக்ட் போகணும் என்று கூறியிருக்கிறார். ஆனால் எலிஜிபிலிட்டி கிடையாது. என்ன பண்றது? எலிஜிபிலிட்டி ஏன் இந்த நபர் இந்த கம்பெனி கிடைக்கணும்? ராதாகிருஷ்ணன் ஜெயராமன் என்கிற இந்த நபர் அடிஷனல் டைரக்டர் ஆஃப் காமெட் எடுடெக் பிரைவேட் லிமிடெட் என்கிற இந்த கம்பெனி. இவர் லோக்கல் கார்டியனாக இருந்திருக்கிறார். நைமிஷா பிரதான் யார்? தர்மேந்திர பிரதானுடைய மகள். LLM டஃப்ஸ் யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் இருக்கு. அந்த யூனிவர்சிட்டியில ராதாகிருஷ்ணன் ஜெயராமன் அவர்கள் அவருடைய மகளுடைய கார்டியனாக இருந்திருக்கிறார். இது மட்டுமல்ல, இன்னொரு கிளைமும் இருக்கு. மால்சார் யுஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி ஜெயராமனுடைய ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியில் தான் நமிஷா பிரதான் அவர்கள் தங்கி தன்னுடைய படிப்பை முடித்தார் என்கிற அந்த விஷயமும் வருகிறது. நமிஷா பிரதான் இவரை அங்கிள் என்று அழைக்கிறார். அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் இங்கு உருவாகிறது. இப்ப இவருடைய கம்பெனியான இந்த
நிறுவனம், இவர்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் போய் சேர்கிறது. அந்த கான்ட்ராக்ட் எப்படி போனது அதை நீங்க பாருங்கள். பல குவாலிஃபிகேஷன் தேவைப்படும். ஆனால் அந்த கிரைட்டீரியாஸ்களை எப்படி அவர்கள் டைல்யூட் செய்கிறார்கள் நீங்க பாருங்க. ஏன்னா ஒரு கம்பெனி வரும்போது அந்த கம்பெனி பல கம்பெனிகள் மோதுவார்கள், இதை கொஞ்சம் குறைச்சிருங்க, அதை கொஞ்சம் குறைச்சிருங்க, நாங்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்கிறோம். ஆனால் எந்த அளவு குறைக்கிறீர்கள் அதை நீங்க பாருங்க. டிபிஐ ஸ்கேன் செய்வதற்காக டிபிஐ என்கிற ஒரு விஷயம் இருக்கு ஸ்கேனர்ல. 300 DPI குறைஞ்சபட்சமாவது இருக்க வேண்டும் என்கிற ஒரு ப்ராசஸ் டெண்டர்ல எழுதியிருந்தது. அதை குறைத்து 200, அதாவது அந்த ஸ்கேனிங் குவாலிட்டியை குறைத்தால் அந்த கம்பெனிக்கு இந்த டெண்டரை கொடுத்து விடலாம் என்கிற ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள். சரி, எதற்காக? இந்த கம்பெனிக்கு அந்த கான்ட்ராக்ட் போகணும் என்று. ரெண்டாவது, ரோபோட்டிக் ஹை ஸ்பீட் ஸ்கேனர் உங்களுக்கு தேவை என்கிற ஒரு மேண்டேட்டரியான விஷயம். அதாவது லட்சக்கணக்கான மாணவர்களுடைய ஆன்சர் ஷீட் சரியாக ஹை குவாலிட்டியில் ஸ்கேன் ஆக வேண்டும். ஆனால் இவர்களிடம் அந்த மிஷின் கிடையாது. டிசிஎஸிடம் இருந்தது, இவர்களிடம் கிடையாது. அப்போ என்ன செய்கிறார்கள்? மே மாதம் 2025 அந்த கிரைட்டீரியாவை எடுத்து விடுகிறார்கள். மேண்டேட்டட் ரோபோட்டிக் ஹை ஸ்பீட் ஸ்கேனிங் சிஸ்டம் வித் ஸ்பைன் ப்ரிசர்விங் handle of answer book and minimal resolution of 300 DPI. இந்த இரண்டுமே குறைக்கிறார். ரெண்டு இடத்துலையுமே டிசிஎஸ் குவாலிஃபை ஆகிறது. ஆனால் யாருக்கு அந்த கான்ட்ராக்ட் போகணும்? இந்த காமெட் எடுடெக் பிரைவேட் லிமிடெட் என்கிற அந்த கம்பெனி, தர்மேந்திர பிரதானுடைய மகளுடைய கார்டியனாக இருந்த நபருடைய கம்பெனி, அவர்களுக்கு போக வேண்டும் என்கிற விஷயம். இந்த ரெண்டு விஷயத்தையுமே ரிமூவ் செய்கிறது அரசாங்கம். ஓகே, ரைட். அடுத்து என்ன செய்கிறார்கள்? பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கிரைட்டீரியா, அதுவும் தேவைகள். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் இது போன்ற விஷயங்களை ஹேண்டில் செய்திருக்கிறீர்களா, அதற்கான கிரைட்டீரியா அங்கே இருந்திருக்கிறது. டிசிஆருக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லாம் அதற்கான திறமை இருக்கு, ரிசல்ட் அவங்க கொடுக்க முடியும், எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது வேண்டாம், புதிதாக வந்த நபர்களும் நம்ம கொடுக்கலாம் என்கிற இந்த கிரைட்டீரியா. ஃபைனான்ஷியல் வீக்னஸ் கிரைட்டீரியா, உங்கள்ட்ட ஃபைனான்ஸ் இருக்கா? இந்த அளவில் மாணவர்களுடைய இந்த பரீட்சை தாள்களை நீங்க சரியாக பார்க்க முடியுமா? அதுவும் தேவையில்லை, எடுத்துருங்க. ஓகே, ஃபைன். இப்போ பிளாக் லிஸ்டிங்கான ஒரு நார்ம்ஸ் இருக்கு. ஒரு கம்பெனி தவறு செய்தால் அந்த கம்பெனிக்கு பிளாக் லிஸ்ட்ல போட்டுருவார்கள். அந்த கம்பெனிக்கு வேற எந்த கான்ட்ராக்டும் கிடைக்கும். அந்த விஷயத்தையும் இவர்கள் நீக்கி விட்டார்கள். இப்போ இந்த கம்பெனி கையும் களவுமாக பிடிபட்டு போனது, அவர்கள் செய்த தவறுகள் பிடிபட்டு போனது. ஆனால் அந்த கம்பெனியை பிளாக் லிஸ்ட் செய்யவில்லை. ஏன்னா அந்த கிரைட்டீரியாவே கிடையாது, நீக்கிட்டீங்களே. ஏதோ ஃபைன்களை போடுவாங்க. அந்த ஃபைனை எப்படி போடுவாங்க தெரியுமா? தன்னுடைய சட்டை பையிலிருந்து ஃபைன் கொடுக்க மாட்டார்கள். இப்ப அரசாங்கத்தோடைய திட்டத்தை நீங்க பாருங்க. 5 லட்சம் மாணவர்கள் எங்களுடைய பரீட்சை தாள்கள், நாங்க எழுதிய ஆன்சர் ஷீட் அது சரியாக ஸ்கேன் ஆகவில்லை, அதுல தவறுகள் நடந்திருக்கிறது, அதை மறுபடியும் நீங்க திருத்தி கொடுங்கள் என்று கொடுத்திருக்கிறார்கள். இப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, சிபிஎஸ்இ 2000 ரூபாய் ரீசெக்கிங்காக 2000 ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா அதை நாங்க திருத்தி கொடுக்கிறோம். 2000 rupees per student into 5 lakh, எவ்வளோ? 100 கோடி ரூபாய். 100 கோடி ரூபாய் ரீசெக்கிங் என்கிற பேர்ல இதே கம்பெனிக்கு போய் சேரும். அந்த 100 கோடி ரூபாயில இருந்து ஒரு 10-15 கோடி ரூபாய் ஃபைனாக கட்டிட்டு போனா என்ன கஷ்டம்? அப்போ தவறு செய்தது ஒரு கம்பெனி, பாதிக்கப்படுகிறது மாணவர், பணம் செலவழிப்பது பெற்றோர்கள், அரசாங்கம் கை கட்டி சிரித்து கொண்டிருக்கிறது, எந்த விதமான கவலையும் கிடையாது. சரி, இப்போ இந்த ஒட்டுமொத்த விஷயத்துல நீங்க பாருங்க. காமெட் எடுடெக் பிரைவேட் லிமிடெட் இஸ் ஹாப்பி, நரேந்திர மோடி இஸ் ஹாப்பி explaining about the varieties of mangoes, and Mr. Dharmendra Pradhan is happy by saying you people are frustrated. பொழுதுபோக்கெல்லாம் இல்லாமல் போர் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு, அதனால நீங்க கதறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்கிற அந்த விஷயத்தை அவர்கள் கூறுகிறார்கள். இப்போ இந்த கம்பெனி செய்த இன்னொரு விஷயத்தை பாருங்க. இதுல இன்னொரு கிரைட்டீரியா இருந்திருக்கு. உங்களுடைய டேட்டா சென்டர், இந்த கம்பெனிக்கான ஓன் டேட்டா சென்டர் இருக்கணும். இவர்கள்ட்ட அந்த டேட்டா சென்டர் கிடையாது, டாடா டிசிஎஸ்க்கு இருக்கு. இல்ல அந்த கிரைட்டீரியா தேவையில்லை, தேர்ட் பார்ட்டி கிளவுட் பேஸ்ட் ஒரு டேட்டா சென்டரை நாங்கள் அமைச்சுக்கிறோம், வேற ஒரு கம்பெனிக்கு இருந்து அந்த டேட்டா சென்டர் நாங்கள் கடனுக்கு வாங்கிக்கிறோம், வாடகைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு இந்த கம்பெனி வருது. ஓகே, டன். இப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு சைபர் செக்யூரிட்டி பற்றியெல்லாம்
ஒரு துளி கூட கவலை இல்லை. சைபர் செக்யூரிட்டி எப்படி காம்ப்ரமைஸ் ஆகிருக்குன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, குழந்தைகள் மாணவர்களுடைய போட்டோகிராஃப், ஃபோன் நம்பர், அவர்களுடைய ஆன்சர் ஷீட், எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ், பேமெண்ட் ரெக்கார்ட்ஸ், பேங்க் ரெக்கார்ட்ஸ், ஃபோன் நம்பர், இமெயில், டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் அனைத்துமே காம்ப்ரமைஸ் ஆகி பப்ளிக் டொமைன் வந்து உங்களோட டிவி ஸ்கிரீன்ல அதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை நான் எடுத்து வைக்கிறேன். 19 வயதான ஒரு மாணவர் இந்த சிபிஎஸ்இ வெப்சைட்ல இருக்கக்கூடிய எத்திக்கல் ஹேக்கர் என்று கூறுவார்கள். அதாவது நல்ல விஷயங்களுக்காக ஹேக் செய்து அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை எடுத்துக்காட்டுவதற்காக ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடிய நபர்கள். அது போன்ற நபர் தான் இந்த மாணவர், 19 வயதான மாணவர். அதாவது இந்த எத்திக்கலாக ஹேக் செய்து அரசாங்கத்துடைய தவறுகளை வெளிச்சம் போட்டு காட்டிய இந்த மாணவரை கோதி மீடியா எப்படி எடுத்து காட்டுகிறது? கோதி மீடியா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன? இந்த மாணவர் பாகிஸ்தான் கனெக்ஷன்ல இருக்கக்கூடிய மாணவர், தேச துரோகி. இந்த நாட்டு எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி எப்படி கொச்சையாக பேசியிருக்காங்க நீங்க பாருங்கள். இது இந்த நாட்டு கோதி மீடியா எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்கள். அதாவது சிபிஎஸ்இ, நீட் இது போன்ற பரீட்சைகளில் நடக்கக்கூடிய தில்லுமுள்ளுக்களை பற்றி நீங்க கவரேஜ் செய்ய மாட்டீர்கள், கேள்விகளை கேட்க மாட்டீர்கள். ஒரு மாணவர் எந்த விஷயத்தை சிபிஐ இல்லை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிகள் அதற்கான ஆய்வு செய்து வெளிக்காட்டியிருக்க வேண்டுமோ அதை ஒரு மாணவர் எடுத்து வைத்திருக்கிறார். அந்த மாணவர் எடுத்து வைத்த விஷயத்தை நீங்க அவரை பாகிஸ்தான் என்கிற ஒரு பட்டத்தை எடுத்து காட்டுகிறீர்கள். சரி, இப்போ சிபிஎஸ்இ செய்த தவறுகள் எல்லாருக்கும் முன்னாடி வந்துருச்சு. அப்ப சிபிஎஸ்இ இல்ல, சிபிஎஸ்இயோடைய பாஸ் தர்மேந்திர பிரதானுடைய பாஸ் நரேந்திர மோடி இவர்கள் வெளிவிட்ட அந்த ஆணைப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதப்பட்டது. இப்போ சிபிஎஸ்இயோடைய பேர் டேமேஜ் ஆயிடுச்சு. அதை காப்பாற்றணுமா இல்லையா? சோ பல பிரின்சிபலுக்கு அந்த ஸ்கிரிப்ட் கொடுக்கப்பட்டது. இந்த ஸ்கிரிப்ட் எல்லாருமே வாசிக்கணும். ஆன் ஸ்கிரீன் செக்கிங் இந்த சிஸ்டம் நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு திட்டம். இந்த 5 லட்சம் மாணவர்கள், இவர்களுக்கு எந்த விதமான தவறும் நடக்கவில்லை. இந்த மாணவர்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் நடக்கவில்லை. இவர்கள் சும்மா புலம்பி தீர்க்கிறார்கள் இப்படின்னு நீங்க பேசணும். நம்பவில்லை இல்லை, கேளுங்க. ஒவ்வொரு பிரின்சிபலும் வாசிக்கக்கூடிய அந்த வார்த்தை அச்சசல் ஒரு வார்த்தை கூட இங்கிட்ட அங்கிட்ட மாறாமல் அந்த முற்றுப்புள்ளியை கூட அவர்கள் சேர்த்து பேசியிருக்கிறார்கள். நீங்களே கேளுங்க. Of the student related to the new reformed introduced by CBSE, significant step towards adopting technology by introducing OSM, that is on-screen marking. It was introduced with a positive outlook, keeping in mind that it would be fair, transparent, accurate and faster, which it was. Namaskar. The on-screen marking OSM system used by Central Board of Secondary Education help make evaluation faster, more accurate, transparent and secure. Dear children, this year CBSE introduced the on-screen marking system, a major digital step that makes evaluation more accurate, transparent and reduces manual errors. मैं एक पीजीटी फिजिक्स शिक्षक के रूप में सीबीएसई द्वारा लागू की गई ऑन स्क्रीन मार्किंग अर्थात ओएसएम प्रणाली के अंतर्गत फाइनल इवैल्यूएशन के अपने अनुभव साझा करना चाहता हूं. இந்த அளவில் இந்த நாட்டு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கிறது. 18 லட்சம் மாணவர்கள் சிபிஎஸ்இயில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 5 லட்சம் மாணவர்கள் ரீசெக்கிங்காக அப்ளிகேஷனை போட்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மாணவர்கள் 18 லட்சத்திற்கும் மேல. கடந்த 4-5 வாரங்களில் just 4 to 5 weeks, which is 1 month, இந்த ஒரு மாதத்திற்குள் 55 லட்சம் மாணவர்கள், 55 லட்சம் மாணவர்கள் என்றால் 55 லட்சம் குடும்பங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளது. தர்மேந்திர பிரதானுடைய பதில் என்ன? யூ பீப்புள் ஆர் ஃப்ரஸ்ட்ரேட்டட்.
ராகுல் காந்தி இஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட். தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரஸ்ட்ரேட்டட். கோதி மீடியா கொடுக்க பதில் என்ன? இந்த நபர்கள் பாகிஸ்தானை சார்ந்த நபர்கள். இஸ் திஸ் வாட் an answer? யூபிஏ காலகட்டம் 2013-14 ஆண்டு டாக்டர் மன்மோகன் சிங் காலகட்டத்தில் இந்தியாவுடைய எஜுகேஷன் பட்ஜெட் 4.77%. அதுவே மிக குறைவான பட்ஜெட், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுவே அடிமட்டத்தில் இருந்த பட்ஜெட் என்று தான் நான் கருதுவேன். ஆனால் கடந்த 12 ஆண்டுகளில் நரேந்திர மோடி அவர்கள் செய்த சாதனை அதற்கும் மேல். என்ன? அந்த 4.77 ஆக இருந்த பட்ஜெட்டை குறைத்து 2.50 குறைத்து விட்டார். அதாவது கிட்டத்தட்ட 50% எஜுகேஷன் பட்ஜெட், கல்விக்காக ஒதுக்கக்கூடிய அந்த பட்ஜெட்டில் கை வைத்து விட்டது நாட்டு அரசாங்கம். From 4.77 UPA to 2013 to 14, currently it is reduced to 2.50% after Modi's 12 years of achievement. இன்னும் ஒரு சில மாதங்களில் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்தை இவர்கள் ஆடுவார்கள். பாருங்க, நரேந்திர மோடி அவர்களுடைய 12 ஆண்டுகளை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று. இந்த இடத்தில் சிபிஎஸ்இ, இந்த இடத்தில் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, இந்த இடத்தில் நரேந்திர மோடி அவர்கள், இந்த இடத்தில் கோதி மீடியா எதை பற்றி டிஸ்கஸ் செய்ய வேண்டும்? They should have discussed about CBSE examination, NEET examination, questions about the future of Indian youth, education, employment. இதை பற்றி அவர்கள் பேசணுமா இல்லையா? ஒட்டுமொத்த ஆன்சர் ஷீட்டுமே இன்னைக்கு டவுன்லோட் செய்யக்கூடிய, அவர்களுடைய பேங்க் டீட்டெயில இருந்து, ஃபோன் நம்பர்ல இருந்து, இமெயில இருந்து எல்லாமே இன்னைக்கு ஆன்லைன்ல வந்துருச்சு. இப்போ என்னுடைய 5 கேள்விகள் நரேந்திர மோடி அவர்கள். வாட் டு யூ வாண்ட் மிஸ்டர் நரேந்திர மோடி சார்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்காத முட்டாள்களாக இருக்க வேண்டுமா? அதற்காக தான் இந்த ரிக்கிங் நடக்கிறதா? நீட்ல பேப்பர் லீக், சிபிஎஸ்இல பேப்பர் லீக், ஜேஇல பேப்பர் லீக். சரி, வேலைக்கு போக நினைக்கக்கூடிய மாணவர்கள் ஆர்மியில, ரயில்வேஸ்ல, மற்ற பேங்க், எந்த பரீட்சையாக இருந்தாலும் அதுல பேப்பர் லீக். ஸோ வாட் டு யூ வாண்ட்? எல்லா மாணவர்களுமே ரோட்ல RSS கொடிகளை பிடித்து நடக்க வேண்டுமா? Is this what you want? My second question is, does this country deserve a prime minister like you? உங்கள் போன்ற ஒரு பிரதமரை இந்த நாடு இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு சுமக்க வேண்டும் என்கிற கேள்வி. காரணம், இந்த நாட்டுக்கு கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு எஜுகேஷன்ல ஏற்படக்கூடிய கிரைசிஸாக மாறிவிட்டது. ஆனால் பிரைம் மினிஸ்டர், he is talking about mangoes, he is talking about how to make jaljeera, how to make mango juice. He is giving you recipes, he is asking you to drink water. You all know. என்னுடைய 3வது கேள்வி, why did you deliberately diluted CBSE tender rules? மிக முக்கியமான கேள்வி. சிபிஎஸ்இ உடைய டெண்டர் ரூல்ஸ்களை எதற்காக நீங்க குறைத்தீர்கள்? காமெட் எடுடெக் என்கிற இந்த கம்பெனி மீது ஒரு டிஜிட்டல் சிஸ்டத்தை இவர்கள் ஃப்ராட் வழியாக 18.5 லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலத்தை 36 வார்னிங்ஸ்கள் டீச்சர்ஸ்கள் கொடுத்திருக்கிறார்கள், எக்ஸ்பர்ட்ஸ்கள் கொடுத்திருக்கிறார்கள். 36 வார்னிங்ஸ் இந்த கம்பெனி சரி கிடையாது என்று கூறிய பின்பு கூட எதற்காக அந்த கம்பெனிக்கு அந்த டெண்டர் போனது? எப்படி இந்த கம்பெனிக்கு டெண்டரை உங்களால் கொடுக்க முடியும் என்கிற இந்த கேள்வி. Why has no one in your cabinet expect Dharmendra Pradhan spoke single word against CBSE? Dharmendra Pradhan, because he is an education minister, எங்கேயோ தவறு நடந்திருக்கு, நாங்க பார்க்கிறோம் பண்றோம்னு அவர் ஏதோ அரசல் புரசலாக பேசுறார். அவரை தாண்டி உங்களுடைய கேபினெட்ல இருக்கக்கூடிய யாருமே, எம்எல்ஏவாக இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், எதற்காக யாருமே ஒரு வார்த்தை கூட இந்த பரீட்சை லீக் அல்ல இந்த புதிய திருத்த சிஸ்டத்தை அதை பற்றி பேசவில்லை. நான் படுங்கா, நான் பட்னே தூங்கா என்கிற திட்டத்தை தான் நீங்க உருவாக்குகிறீர்களா? என்னுடைய கடைசி கேள்வி, why are you destroying the future of crores of youth of this country? எதற்காக இந்த நாட்டு இளைஞர்களுடைய, கோடிக்கணக்கான இளைஞர்களுடைய எதிர்காலத்தை நீங்க அழிக்க பார்க்கிறீர்கள்? ஜென்சி அவருடைய கோபத்தை நாம் ஒரு சில நாட்களுக்கு முன்பு பார்த்தோம்.
காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்கிற ஒரு ஆன்லைன் பேஜ் வெளிவந்தது. அந்த பேஜ்ல இரவோடு இரவாக கோடிக்கணக்கான மாணவர்கள் போய் சேர்ந்து அந்த கோபத்தை எடுத்து காட்டினார்கள். ஆனால் இந்த நாட்டு அரசாங்கம் அந்த மாணவர்களை போய் சந்தித்து அந்த மாணவர்களுடைய கோரிக்கைகளை கேட்காமல் அந்த போர்ட்டலையை முடக்கக்கூடிய வேலையை பார்த்ததை ஒழிய அதை தாண்டி அவர்கள் எதுவும் செய்யும். Is this what we expect from our government? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.